ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 8வது അധ്യായം. கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜனமே ஜெயனுக்கு வியாச பகவான் சொல்லுற கதை. அதை அவர் எப்படியாக்கும் சொன்னார் அப்படின்னா, வியாச பகவானுக்கு நாரத மகர்ஷி சொல்ற கதையாக்கும் அவர் வர்ணிச்சு கொடுத்தார். நாரத மகர்ஷிக்கு அவரோட அப்பாவான பிரம்மா சொன்ன விஷயங்களையாக்கும் அவர் நாரத மகர்ஷி வியாசருக்கு வர்ணிச்சார். நாரத மகர்ஷிக்கு பிரம்மா எப்படி வர்ணனை பண்றாரோ அதே மாதிரி கதை கொண்டு செல்லப்படுறது. அதனால இந்த அத்தியாயம் பிரம்மா நாரதருக்கு கதை சொல்ற மாதிரியாக்கும் ஆரம்பிக்கப்படுறது. அதனால பிரம்மோவாஜா 1வது ஸ்லோகம். சர்கோயம் கதிதஸ்தாதா யத் ப்ருஷ்டோஹம் த்வயாதுனா குணானாம் ரூபசம்ஸ்தாம் வை ஸ்ருணுஷ்வைகாக்ரமானச. சர்கஹ அயம் கதிதஹ தாதா யத் ப்ருஷ்டஹ அஹம் த்வயா அதுனா குணானாம் ரூபசம்ஸ்தாம் வை ஸ்ருணுஷு. ஏகாக்ரமானசஹ. பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார், புத்திரனானாலும் முனே கூப்பிட்டுதான் அவரு சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப மரியாதையோடு கூட்டிட்டு சொல்லிட்டு இருக்கார். புத்திரனானாலும் நாரதா, நீங்கள் கேட்ட சிருஷ்டி ஸ்வரூபத்தை சம்பந்திச்ச விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். இனி குணங்களோட ஸ்வரூபத்தை நான் சொல்றேன். கான்சன்ட்ரேஷனோடு கூட்டிட்டு அதை கேட்கணும், அப்பதான் அது புரிய வரும் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 2. சத்வம் பிரீத்யாத்மகம் ஞேயம் சுகாத் பிரீதி சமுத்பவ ஆர்ஜவம் ச ததா சத்யம் ஷௌஜம் ஸ்ரத்தா க்ஷமா த்ரிதி. சத்வம் பிரீதி ஆத்மகம் ஞேயம் சுகாத் பிரீதி சம் உத்பவः ஆர்ஜவம் ச ததா சத்யம் ஷௌஜம் ஸ்ரத்தா க்ஷமா த்ரிதி. சத்துவகுணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சிரேஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டாக்குறதாக்கும் சத்குணம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகிறது அப்படிங்கிறது சுகத்திலேந்தும் ஆக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு குணம் உண்டாகணுமானா அதுக்கு சத்தியம், சௌஜம், ஸ்ரத்தா, க்ஷமா, திருதி எல்லாம் உண்டானாதான் இப்படி ஒரு சுகத்தை ஆர்ஜிக்க முடியும், அனுபவிக்க முடியும், கிடைக்க முடியும். அந்த சத்குணம் கிடைக்கிறதுக்கு சாதிக்கும். ஸ்லோகம் 3. அனுகம்பா ததா லஜ்ஜா சாந்தி சந்தோஷ ஏவச ஏதை சத்வ பிரதீதிஷ்ச ஜாயதே நிஷ்சலா சதா. அனுகம்பா ததா லஜ்ஜா சாந்திஹி சந்தோஷ ஏவஜா ஏதைஹி சத்வ பிரதீதிஹி ச ஜாயதே நிஷ்சலா சதா. அனுகம்பை, லஜ்ஜை, சாந்தி, சந்தோஷம்
இப்படி இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்பவும் இந்த சத்குணம் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகிறதுக்கான காரணங்களாக்கும். ஸ்லோகம் 4. ஸ்வேதவர்ணம் ததா சத்வம் தர்மே பிரீதிகரः சதா சத்ஸ்ரத்தோத்பாதகம் நித்யம் அசத்ஸ்ரத்தாநிவாரகம். ஸ்வேதவர்ணம் ததா சத்வம் தர்மே பிரீதிகரः சதா சத் ஸ்ரத்தः உத்பாதகம் சத் ஸ்ரத்தோத்பாதகம் நித்யம் அசத் ஸ்ரத்தா அனிவாரகம். ஸ்வேதவர்ணம் ததா சத்வம் தர்மே பிரீதிகரः சதா சத்ஸ்ரத்தோத்பாதகம் நித்யம் அசத்ஸ்ரத்தாநிவாரகம். நல்ல பியூர் வைட்டாக்கும் சத்குணத்தோடு கலரு. சத் அப்படிங்கிறதுனோட கலர் அப்படின்னு பார்த்தா பியூர் ஒயிட். அந்த வெள்ளை கலர் தர்மத்துல எப்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான நிலைமைய உண்டாக்கும். இந்த சத் கலர் அப்படிங்கிறது ஒயிட் கலர் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களில ஒரு கான்சென்ட்ரேஷனை உண்டாக்கும். அழுக்கா இருக்கிற இடத்துல நின்று நம்ம ஒரு விஷயம் செய்யறத நமக்கு ஒரு திருப்தி உண்டாகாது. ஆனா நல்ல தூய்மையான இடத்துல ஒரு விஷயத்தை செய்யறத நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகும். அசத் காரியத்துல ஸ்ரத்தை அப்படிங்கிறது இல்லாமையும் ஆயிடும். ஸ்லோகம் 5. சாத்வகி ராஜசி சைவ தாமசி ஜ ததா பரா ஸ்ரத்தாது த்ரிவிதா ப்ரோக்தா முனிபிஸ்தத்வதர்ஷிபிः. சாத்விகி ராஜசி ச ஏவ தாமசி ச ததா அபரா ஸ்ரத்தாது த்ரிவிதா ப்ரோக்தா முனிபிः தத்வதர்ஷிபிः. ஸ்ரத்தை, சாத்விகம், ராஜசம், தாமசம் இப்படின்னு 3 விதத்துல இருக்கு அப்படிங்கிறத தத்துவதர்ஷிகளான முனிகள் சொல்லியிருக்கா. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது 3 டைப்ல இருக்கு. சாத்விகமான கான்சன்ட்ரேஷன் ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, தாமசமான கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்ரத்தை. இப்படின்னு ஸ்ரத்தை அப்படிங்கிறது 3 டைப்ல இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஞானம் இருக்கிற தத்துவதர்ஷிகளாயிருக்கிற முனிகள் சொல்லியிருக்கா. ஸ்லோகம் 6. ரக்தவர்ணம் ரஜ ப்ரோக்தம் அப்ரீதிகரமத்புதம் அப்ரீதிர் துக்கயோகத்வாத் பவத்யேவ சுனிஷ்சிதா. ரக்தவர்ணம் ரஜ ப்ரோக்தம் அப்ரீதிகரம் அத்புதம் அப்ரீதிஹி துக்கயோகத்வாத் பவதி ஏவ சுனிஷ்சிதா. ரஜசுக்கு ரக்த வர்ணமாக்கும். ரஜோகுணம் அப்படிங்கிறது சிகப்பு கலராக்கும், ரத்தத்தோடு கலரு. அது ஒரு பிரீதிய உண்டாக்காது, அப்ரீதி உண்டாக்கும். அதே மாதிரியே ஆச்சரியகரவுமாக்கும் இந்த ரஜோகுணம். துக்கவுமாயிட்டு கூடி சேரர்த்தியாக்கும். இந்த ரஜசுக்கு அப்ரீதி அப்படிங்கிறது உண்டாகிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கும். ஸ்லோகம் 7. பிரத்வேஷோதததாத்ரோஹே மல்சரஸ்தம்ப ஏவச உத்கண்டாஜ ததா நித்ரா ஸ்ரத்தா தவஜ ராஜசி. பிரத்வேஷः அத ததா துரோஹே மல்சரः ஸ்தம்ப ஏவச
उत्कण्ठा च तदा निद्रा श्रद्धा तव च राजसी. பிரத்வேஷம், துரோகம், அதே மாதிரி போட்டி, அதே மாதிரி அகங்காரம், அதே மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி, அதே மாதிரி தூக்கம், இதெல்லாமாக்கும் ராஜச ஸ்ரத்தையில இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸ்லோகம் 8. मानो मदस्तदा गर्वो राजसा किल जायते प्रत्येतदव्यं रजस्त्वेदैर्लक्षणैश्च विचक्षणैः. मानः मदः तदा गर्वः राजसा किल जायते प्रति एतदव्यं रजस्त्वेदैः लक्षणैः च विचक्षणैः. மானம், மதம், கர்வம் இதெல்லாம் ரஜோகுணத்தால உண்டாகிற விஷயங்களாக்கும். ஞானம் இருக்கிறவா லட்சணங்களால இத தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் 9. कृष्णवर्णतम प्रोक्तं मोहनं च विषादकृत् आलस्यं च तदा ज्ञानं निद्रा दैन्यं भयं तदा. कृष्णवर्णतम प्रोक्तं मोहनं च विषादकृत् आलस्यं च तदा अज्ञानं निद्रा दैन्यं भयं तदा. தமசு கிருஷ்ணவர்ணமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கிருஷ்ணவர்ணம் எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது, அதே மாதிரி சங்கடத்தையும் உண்டாக்குறது. ஆலசியம், அஜ்ஞானம், தூக்கம், தைன்யம், பயம் இதெல்லாம் இந்த கிருஷ்ணவர்ணத்தால உண்டாகிறது. ஸ்லோகம் 10. विवादैश्चैव कार्पण्यं कौडिल्यं रोष एव च वैषम्यं वादिनास्तिक्यं परदोषानुदर्शनम्. विवादः च एव कार्पण्यं कौडिल्यं रोष एव च वैषम्यं वादि नास्तिक्यं பரதோஷ அனுதர்ஷனம். தர்க்கம், தர்க்கம் ஜனனகா ஆர்குமெண்ட். லுப்தத்துவம் பிசுக்கு, குடிலதை, அடுத்தவாளை எப்படி துரோகிக்கிறது அப்படிங்கிற எண்ணம். விஷமதா ரோஷம், அதே மாதிரி நாஸ்திக்யம், பரதோஷங்கள் பார்க்கிறது. இதெல்லாமும் ஸ்லோகம் 11. பிரத்யேதவ்யம் தமஸ்த்வேதைர்லக்ஷணை சர்வதா புதை தாமஸ்யா ஸ்ரத்தயா யுக்தம் பரதாபோபபாதகம். பிரத்யேதவ்யம் பிரதி ஏதவ்யம் தமஸ்த்வேதைஹி லட்சணைஹி. தமஹ து ஏதைஹி லட்சணைஹி சர்வதா புதைஹி தாமஸ்யா ஸ்ரத்தயா யுக்தம் பரதாபோபபாதகம். இதெல்லாமும் தமசோடு லட்சணங்களாக்கும் அப்படின்னு ஞானிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக்கும். இந்த தாமச விஷயங்களில ஸ்ரத்தை நிரந்தரம் உண்டாகிறதாக்கும் அடுத்தவாளை துரோகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகிறதுக்கு காரணம். ஸ்லோகம் 12. சத்வம் பிரகாசயிதவ்யம்
நியந்தவ்யம் ரஜசதா സംഹർത്തവ്യം തമകാമം ജനേന ശുഭമിച്ഛതാ സത്വം പ്രകാശയിതവ്യം നിയന്തവ്യം രജസദാ സംഹർത്തവ്യം തമകാമം ജനേന ശുഭം ഇച്ഛതാ. ശുഭം വേണം அப்படின்னு ஆசைப்படுறவா ശ്രദ്ധയ സദ്ഗുണത്തില ചെലുത്തണം. രജസ எப்பவுமே കൺട്രോളിൽ വെച്ചുക്കണം. തമസ പൂർണ്ണമായിട്ട് ഇല്ലാമ പണ്ണവും വേണം. ശ്ലോകം 13. അന്യോന്യാഭിഭവാച്ഛൈദേ വിരുദ്ധ്യന്തി പരസ്പരം തദാന്യോന്യാശ്രയാ സർവേ ന തിഷ്ഠന്തി നിരാശ്രയാ. അന്യോന്യ അഭിഭവാത് ച ഏതേ വിരുദ്ധ്യന്തി പരസ്പരം തഥാ അന്യോന്യ ആശ്രയാഃ സർവേ ന തിഷ്ഠന്തി നിരാശ്രയാഃ. சத்துவம் ரஜசு தமசு இப்படி இருக்கிற குணங்களில ഓരോന്നും പരസ്പര വിരുദ്ധങ്ങളായിട്ടൊക്കെ ഇருக்கு. இருந்தா கூட സദ്ഗുണം രജോഗുണം തമോ ഗുണം ഇതൊന്നും തനിയാ നിൽക്കുന്നതില്ല, പരസ്പരം ആശ്രയിച്ചുണ്ടാക്കും ഇருக்கு. അതെയും தெரிஞ்சுக்கணும். സദ്ഗുണം രജോ ഗുണത്തോടു കൂടി കലരരുത്, സദ്ഗുണം തമോ ഗുണത്തോടു കൂടി കലരരുത്, രജോ ഗുണം സദ്ഗുണത്തോടും തമോ ഗുണത്തോടും കൂടി കലരരുത്, തമോ ഗുണം സദ്ഗുണത്തോടും രജോ ഗുണത്തോടും കൂടി കലരരുത്. அப்படி பரஸ்பரம் சேர்ந்தாக்கும் குணங்கள் அப்படிங்கிறது உண்டாகிறது. அதை தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் 14. சத்வம் ந கேவலம் க்வாபி ந ரஜோ ந தமஸ்ததா மிளிதாஸ்ச சதா சர்வே தேனான்யோன்யாஸ்ரயா ஸ்மிருதாः. சத்வம் ந கேவலம் क्व अभि न रजः न तमः तदा मिलिताः च तत् सदा सर्वे तेन अन्योन्य आश्रयाः स्मृताः. കേവലமான സദ്ഗുണമോ രജോ ഗുണമോ തമോ ഗുണമോ ഒരിടത്തിലെയും பார்க்கறதுக்கு சாதிக்காது. எல்லாம் பரஸ்பரம் சேர்ந்தாக்கும் ஸ்திதி பண்ணுறது. கேவலம் அப்படின்னா டாப் மோஸ்ட் ശ്രേഷ്ഠം அப்படின்னு அர்த்தம். அதனால அந்யோன்யம் ஆசிரயிச்சுண்டாக்கும் இருக்கு. அதனாலேயே இது கூடி கலர்ந்தாக்கும் இருக்கு. ஸ்லோகம் 15. அந்யோன்யமிதுனாச்சைவ விஸ்தாரம் கதயாம்யஹம் ஸ்ருணு നാരദ യജ്ഞാത്വാ മുച്യതേ ഭവബന്ധനാത്. അന്യോന്യമിഥുനാത് ച ഏവ വിസ്താരം കഥായാമി അഹം ശൃണു നാരദ യത് ജ്ഞാത്വാ മുച്യതേ ഭവബന്ധനാത്. അന്യോന്യം கூடி சேர்ந்து இருக்கிறதுனால நான் டீட்டெயில் ஆயிட்டு சொல்றேன். நாரதா கேளு, அதை தெரிஞ்சுண்டா சம்சார பந்தனத்திலேந்து சம்சார பந்தத்திலேந்து சம்சார கடலிலேந்து முக்தி அப்படிங்கிறத அடையலாம்.